ஓம் ஸ்ரீ ஆயி உருவெடுத்தவள் சின்னாயானால் பெரியாயானால் அங்காயனால் அங்காமானம்னா அங்காள பரமேஸ்வரியானால் பூங்காவனத்துவமான என்ற பெருமையை இந்த பிடிவி சேனலிலே இவர் சொல்லுகிறோம். ஆய் என்று உருவெடுத்து தாட்சாயினி அம்மன் இன்றைக்கு காபாலம் தன்னை கையை பிடித்து கொண்டு அவளை அவளுடைய சக்திகளை எடை வைத்தது. உலகத்திலே அதர்மங்கள் பெரும்பி உண்டு. சுடலை வனத்தை சுற்றி லிங்கத்தை சுமந்து கொண்டு அழுகிறாள், கதறுகிறாள். இந்த காட்சியை, இந்த அதர்மத்தை எப்படி தடுப்பது என்று மாய வடிவமான ஸ்ரீ நாராயணமூர்த்தி பகவான் தன் அருகிலே வருகிறார். தங்கையே என்று தன் தங்கை வரும் துன்பத்தை கண்டு பார்க்கிறார். அம்மையே, இந்த துன்பத்தை ஏன் தாயே செய்கிறாய்? உன் சக்தியை இழந்து விட்டாயா? இந்த கபாலம் உன்னை இப்படி உன்னை கொடுமைப்படுத்துகிறதா என்று கேட்கிறார். அந்த அம்மையாரால் பேச முடியவில்லை. தன் சக்தியை இழந்து தன் கண்களிலே தண்ணீர் ஒழுகி கொண்டு இந்த காட்சியை பாருங்கள். அந்த அண்ணனும் அருகிலே நிற்கிறார். அந்த அண்ணன் நிற்கிற காட்சி கூட அந்த அம்மைக்கு தெரியவில்லை. நான் என்ன செய்வேன் என்று பகவான் தடுமாறி கொண்டிருக்க நேரத்திலே தன்னறியாமல் தனக்கு ஒரு நிகர் வருகிறது. இவரை, இந்த தாயை இழுத்து போய் பிரம்மக குளத்திலே குடிக்க வைத்தால் இந்த பிரம்மகபாலம் தன்னை விட்டுவிடும் என்று அவர் மனதிலே தென்படுகிறது. உடனே அப்படி செய்வோம் என்று இந்த அம்மையாரை அழைக்கிறார். இந்த அம்மையார் புரியவில்லை. அப்போதான் தன் கையை பிடித்து கொண்டார். கெட்டியமாக பிடித்து கொண்டு பிரம்மகபால கோயில் குளத்திற்கு அழைத்து கொண்டு செல்கிறார். இந்த காட்சி பிரம்மகபாலத்திலே குளத்திலே அழைத்து கொண்டு போகிறார். இந்த அம்மையாரை பிரம்மகோல குளத்திலே கொண்டு போய் அங்கே நிறுத்தி இந்த அம்மையாரை அந்த குளத்திலே முழுக செய்கிறார். ஒரு தடவை மொழி கொண்டு மேலே வருகிறார். மறுதடவை முழுகின்றார். முழுகொண்டு மேலே வருகிறார். மூணாவது தடவை மேலே கொண்டு முழுக சொல்லி அனுப்புகிறார். கீழே போனபடி அந்த பிரம்ம கபாலம் இந்த அம்மாயை விட்டு கையை விட்டு விட்டது. விட்டுவிட்டேன், தன் கையை உதறி விட்டேன் அண்ணா என்று தன்னை கூப்பிடுகிறார். தங்கையே, இப்போ உன்னுடைய சக்தி மீண்டும் வந்து விட்டதம்மா, வா, அந்த சுடரை வனத்திற்கே போகும், அங்கே வா என்று கூட்டி வந்து மறுபடியும் சுடரை வனத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். நிறுத்தி கொண்டு, தாயே, நீ இங்கே நான் மரத்தடியே அமர்ந்திரு, நான் நேரம் வரும், அந்த நேரத்துக்கு நான் வருகிறேன், உனக்கு முக்கியமான ஒரு உபதேசத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லி நாராயணன் புறப்பட்டு வைகுண்டத்துக்கு சென்று விட்டார். அப்போது இந்த அம்மையார் அந்த மரத்தடியிலே, அந்த சுடரை வனத்தின் மரத்தடியிலே இருக்கும்போது இவருடைய சக்திகளை இழந்த சக்தி மீண்டும் வந்தவுடன் இவள் பூங்காவனத்தம்மா, இவளை கொடியும் தேடியும் சூடி மகிழுதம்மா, இவள் பூங்காவனத்தம்மா, இவளை கொடியும் செடியும் சூடி மகிழுதம்மா, நறுமணம் வீசுதம்மா சுடலையே, நறுமணம் வீசுதம்மா, அங்கு பல தேவதைகள் அங்கு தோன்றுதம்மா, பல தேவதைகள் அங்கு தோன்றுதம்மா, இந்த பூங்காவனத்தம்மனை சுற்றி வணங்குதம்மா, பல தேவதைகள் அங்கு தோன்றுதம்மா, இந்த பூங்காவனத்தம்மனை சுற்றி வணங்குதம்மா, நிகரில்லா தாயே எங்களுக்கு அருள்வாய், நிகரில்லா என் தாயே எங்களுக்கு அருள்வாய், நீ ஆதியும் அந்தமும் நீதானம்மா, நீ ஆதியும் அந்தமும் நீதானம்மா, உன் அருளுக்கு மிஞ்சியது இங்கு ஏதம்மா, உன் அருளுக்கு மிஞ்சியது இங்கு ஏதம்மா, இவள் பூங்காவனத்தம்மா, இவளை கொடியும் செடியும் சூடி மகிழுதம்மா, இவளை கொடியும் செடியும் சூடி மகிழுதம்மா. இந்த தன்னுடைய சக்திகளை மண்டி இவள் பெற்ற பிறகு அதே மரத்தடியில், அதே மலையனூர் அந்த மரத்தடியிலே சுடரை அருகிலே இருக்கப்பட்ட மரத்தடியிலே வந்து பெருமான் நாராயணமூர்த்தி பெருமான் இங்கே இரு தாயே என்று சொல்லிவிட்டு போகிறார்.
இவர் அந்த மரத்தடியில் இருக்கும்போது இவருடைய சக்தி பெறும்போது அங்கே சுடலை வனத்தை சுற்றி செடியும் கொடியும் இவளை சூடி மகிழ்ந்து அங்கே போய் இருக்கப்பட்ட எல்லா தெய்வதைகளும் தேவதைகளும் எத்தனை வடிவங்கள் எல்லாம் இவளை கண்டு இவள் பெருமையை கண்டு இவளை சுற்றி வனம் வந்து வணங்கி அத்தனை பேர்களும் இவளிடம் அருள் பெற்று இந்த காட்சி பெரிய பெரிய பிரமாதமாக நடக்கிறது. இவள் அந்த சுடலை வனத்திலே நின்று கொண்டிருக்கிறார். மறு காட்சி யார் வருகிறார் என்று பார்ப்போம். ஓம் டி ஆதிசக்தி. தொடர்ந்து பாருங்கள் இந்த சக்தி இவள் என்ன செய்கிறாள் என்று. ஓம் டி ஆதிசக்தி. நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அம்மா சப்ஸ்கிரைப்